இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலி குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருக்காங்களா, ஃபேமிலி குவார்ட்டர்ஸில். அதனால 3 நேரமும் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. இவங்களுடைய அப்பாவுக்கும் சுகர் கிடையாது, அம்மாவுக்கும் சுகர் கிடையாது. முக்கியமாக டெய்லி காலையில் நிறைய நேரம் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் மிலிட்ரியில் ரெகுலராக பண்ண சொல்லுவாங்க. இது கரெக்டு தானே? அப்படி பண்ண பிறகு கூட இப்போ சுகருக்கும் மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களா, ப்ரெஷருக்கும் மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களா, இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 3 நேரமும் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. நடைப்பயிற்சி ஒழுங்காக அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ஒழுங்காக பண்ணின பிறகு கூட ஏன் என்னுடைய கணவருக்கு சுகர் வந்துச்சு, ஏன் ப்ரெஷர் வந்துச்சு, ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துச்சு? பதில் எழுத முடியுமா? உங்களுக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தோட படித்து பாருங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த 3க்குமே ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும்னா த பெஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இஸ் பேலன்ஸ் டயட், அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். கடைசி தான் என்னது? மாத்திரையும் இன்சுலினும். அது மட்டும் இல்லை, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். புரிஞ்சுதா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா குட் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?